Psalms 121 verses 1 and 2 say, I will lift up my eyes to the hills. From where comes my help? My help comes from the Lord, the maker of heaven and the earth. இந்த வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம சொல்லலாமா, நான் வேற யாரையும் பார்ப்பதில்லை, உங்களை மட்டும் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி இந்த பாடலை நம்ம பாட போறோம். வானத்தையும் பூமியையும் படைத்தது எனக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடலாமா? நான் வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை, நான் யாரையும் நோக்கி பார்க்கல, உங்களை மட்டும் நோக்கி பார்க்கிறேன் சொல்லலாமா? வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்றீங்களா? வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பார்ப்பதில்லை, உலகம் என்னன்னாலும் சொல்லலாம், அதை நான் கேட்பதில்லை, நான் உங்களை மட்டும் தான் நம்புறேன், வேற யாரையும் பார்ப்பதில்லை, உங்களே நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லாமா? உம்மையே நோக்கி பார்க்கிறேன்.
வேற எங்கென்றும் இல்லை, எவரிடமும் இல்லை. நான் உங்களை மட்டும் நோக்கி பார்க்கிறேன். நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். வேற எங்கென்றும் இல்லை, எவரிடமும் இல்லை, உங்களை மட்டும் நோக்கி பார்க்குறேன் சொன்னோம். நமக்காக எல்லாம் செய்கிற தேவனை கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆமாம், ஆமேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமாங்க இயேசுவே, உங்களை மட்டும் நேசிக்கிறோம், உங்களை மட்டும் ஆராதிக்க போகிறோம். என் தெய்வமே, என் இயேசுவே, நான் உண்மையை நேசிக்கிறேன், முழு மனதுடன் உண்மையை நேசிக்கிறேன்னு சொல்லாமா? சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, பாத சொல்லுங்க. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, பாதத்தில் சொல்லாமா? நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே,
கரங்களை தட்டி முழு சத்தத்தோடு நன்றி செலுத்துறாமா. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். Even today we are going to read a verse and we are going to meditate. வாசிக்க கேட்கலாம். 125வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? Let's turn to read Psalm 125 verse 2. As the mountains surround Jerusalem, so the Lord surrounds his people from this time forth and forever. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Over here psalmist says the Lord surrounds his people from this time forth and forever. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இப்படியா சொல்வேன், கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்வார். And the topic of meditation today is we are surrounded by God. தேவன் நம்மை சூழ்ந்து இருக்கிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கை தேவன் நமக்கு தருவாராக. May the Lord give us an experience where we are surrounded by the Lord God. அவர் நம்ம சூழ்ந்திருக்க என்ன தெரியுமா, நீங்க எந்த திசையில திரும்பினாலும் நீங்க பார்க்க போகிறது மற்ற காரியங்கள் அல்ல, தேவன் உங்களோடு இருக்கிறதை நீங்க பார்க்க போகிறீங்க. If this is the experience, whatever directions that you turn aside, you will only see the Lord because he has surrounded you. சங்கீதக்காரன் அநேக இடத்துல சொல்லும் பொழுதும் சூழப்பட்ட அனுபவத்தை ஒரு நெகட்டிவான மோசமான அனுபவமாய் அநேக இடத்துல சொல்லுகிறார். In psalmist he often quotes situations where he gets surrounded by many things and he refers this to as a negative aspect. எதிரிகள் என்னை சூழ்ந்து கொள்கிறார்கள். And he was surrounded by adversaries. அநேக ஆபத்து என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. He was surrounded by a lot of dangers. நான் தப்பி செல்ல முடியாம காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. It was a situation where many things are surrounded, I cannot escape from it. இந்த அர்த்தத்துல அநேக இடங்களிலே சூழ்ந்து கொள்ளப்படுகிற அனுபவத்தை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறார். And psalmist often speaks about being surrounded by all these things in many situations. நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலை பார்த்திருப்போம்ல. Even in our lives we might have faced some situations. எனக்கு இதிலிருந்து வெளியே வர வேற வழியே இல்ல, எல்லா பக்கமும் என்ன சூழ்ந்தது போல இருக்குது. And it is a very helpless situation because we are surrounded by all the corners and directions. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம யோசிக்கிற ஒரே காரியம் என்னன்னா, இந்த இப்படி சூழப்பட்டனால தோல்விதான். If that is going to be the situation, if we are surrounded by these many things, it is a failure. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நான் விட்டு கொடுத்துறணும், நான் கிவ் அப் பண்ணிரணும், முடிச்சிரணும், தோல்வியை நான் ஒத்துக்கொள்ளணும் அப்படி என்ற எண்ணம் தான் சூழப்பட்ட அனுபவத்தை நாம் தியானிக்கும் போது நமக்கு அநேக நேரத்துல வருகிறது. Whenever we are given into circumstances where we are surrounded by a lot of things, we tend to give up and we will end up in failure. ஆனா சங்கீதக்காரன் இங்க பேசுறது அப்படிப்பட்ட சூழ்நிலை பற்றி அல்ல. But over here psalmist refers to an incident which is not that kind of an incident. அவர் தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் அவரை சூழ்ந்து கொள்ளும் பொழுது தோல்விக்கு நேரா இல்ல, தைரியத்தின் வெற்றிக்கு நேராய் நடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். When all these things pertaining to the Lord surrounds us, it will not direct us into failure, it will direct us into success. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்றீங்க, தேவன் என்னை சூழ்ந்து கொள்ளும்போது வெற்றிக்கு நேராய் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார்? How many people are saying if the Lord surrounds me, he directs me into the path of success? அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்கிறதை விட தேவன் அவரே நம்மை சுற்றி இருக்கிற அனுபவத்தை குறித்து வசனம் பேசுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குல்ல. More than all the blessings that can surround us, the verse says we are surrounded by the Lord God and that is a great blessing. ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை குறித்து சங்கீதக்காரன் பேசிட்டு இருக்கிறார். Over here psalmist speaks about an eternal blessing. தேவன் கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கிறது தெரியுமா? And who gets this blessing where they are surrounded by the Lord God? தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். And the Lord surrounds his people. நீங்க அவருடைய ஜனமா இருந்தா போதும், உங்களை சுற்றி எப்பவுமே அவர் இருப்பாருங்க. If you are his people, the Lord will surround you. அவர் எப்போ தம்முடைய ஜனமாய் நம்மை ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி அவருடைய பிரசன்னம் இருந்து கொண்டே காணப்படும். When the Lord accepts you and me as his own people, that is when we are surrounded by the Lord God. எப்படி அவருடைய ஜனமாய் நாம் மாறுகிறோம், எப்போ அவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாய் அவரை விசுவாசிக்கிறோமோ, இயேசுவே என்னுடைய இரட்சகர் என்று நாம் விசுவாசித்து அவருடைய வழியிலே வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். அதிலிருந்து தேவன் சொல்றார், நான் உன்னை சுத்தி தான் இருக்கிறேன். Even in our lives when we accept Christ as our own savior and we obey to his words, that is when the Lord says I am going to surround you.
அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா போதும், நீங்க போகிற இடத்துல எல்லாம் தேவன் உங்களோட வருகிறதை நீங்க பார்க்க போகிறீங்க. If you have this experience, wherever you go in your life, you can see that the Lord is surrounding you. அவர் உங்களை சுற்றி இருக்கா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எங்கெங்கெல்லாம் நகர்ந்து செல்லுறீங்களோ அங்கெங்கெல்லாம் தேவன் உங்களோட வருகிறார். If the Lord has surrounded you, whichever places that you are going for, the Lord will be there with you. அவருடைய சித்தத்தின் மையத்திலே உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். The Lord is protecting you at the center of His will. நிறைய பேரோட வாழ்க்கையில சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னை சுத்தி பிரச்சனை தான். Many people says, Pastor, I am surrounded by problems. என்னை சுத்தி இழப்பு தான் காணப்படுகிறது. Wherever I see, it's only disappointments and failures. என்னை சுத்தி குறைகள் காணப்படுகிறது. There are a lot of shortfalls. ஆனா தம்முடைய ஜனமாய் நீங்க இருக்கும் பொழுது, அவருடைய ஜனமாய் நீங்க இருக்கும் பொழுது, உங்களை சுற்றி குறைகளை பார்க்க மாட்டீங்க, தேவைகளை பார்க்க மாட்டீங்க, தேவனே உங்களை சுற்றி இருக்கிறதை நீங்க பார்க்க போகிறீங்க. Today when you become His own peculiar people, you will not see all these shortcomings, you will only see His presence and the Lord being surrounded by. தேவன் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அவருடைய சில குணாதிசயங்கள், அவர் கொண்டு வருகிற சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் மாறுகிறது. When the Lord is surrounding us, all the attributes and the behavior that becomes our life. நான் இப்படியே சொல்லுவேன், அவர் வைத்திருக்கிற காரியங்கள் நம்ம மேல ஒட்டிக்கும். All the things that the Lord has purposed and kept for us will stick on to us. அவருடைய குணாதிசயம் ஆசீர்வாதம் நம்ம மீது வந்து அமருகிறது. All His characteristics and behavioral blessings, it comes and sits upon us. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மை சுற்றி இருந்தாருன்னா அவருடைய வாசம் நம்ம மீது ஒட்டிக்கும். நான் விசுவாசிக்கிறேன். Even I believe when the God surrounds us, the sweet smell of the Lord will sit upon us. வருகிற நாட்கள்ல நீங்க தேவனோடு இருந்தீங்க, நீங்க யாருக்கென்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் சொல்லுவாங்க, இவர்கள் தேவனோடு இருந்திருக்கிறாங்க, தேவன் இவர்களை சுற்றி இருக்கிறார், தேவனுடைய வாசம் இவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. Even in your life, when you grow closer to the Lord and the Lord surrounds you, people who see you will share a testimony telling that they are with the Lord because they were able to spot it. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஒரு வாசத்தை கொண்டதாய் காணப்படுகிறது. When you live a life that is pleasing in the sight of the Lord, it brings a sweet smell. ஆகவே தேவன் அவர் நம்மை சுற்றி இருக்கிறார்னா அவரிடத்திலிருந்து இருக்கிற சில காரியங்கள் நம்ம மீது அமர போகிறது. ஒரு 4 காரியங்களை சுருக்கமா நம்ம பார்த்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். Therefore, when the Lord surrounds us, there are 4 important things that will latch on to us, and that is what we are going to meditate today. 2 பேதுரு முதல் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க Let's கேட்கலாம். turn to read 2 Peter chapter 1 verse 4. By which have been given to us exceedingly great and precious promises, that through these you may be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட, நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து பேதுரு இங்கே பேசுகிறார். Over here Peter speaks about the thing that was delivered to us. முதலாவது பார்க்கிறோம், தேவன் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்களும் நம்மை சுற்றி இருக்கிறது. Firstly, when God surrounds us, His promise will also surround us. உங்களை சுற்றி வேற எதுவும் மற்ற ஜனங்களுடைய வார்த்தைகள் இல்ல. And you are not surrounded by the words of the people. அநேகர் பயந்துட்டு இருக்கீங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, சாபம் கூட்டம், அதெல்லாம் ஒட்டாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் மீது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது, அமர்ந்து கொண்டு இருக்கிறது, ஒட்டி கொண்டு இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். Many people are scared about the other people's words and curses, but today we are surrounded by the Lord God and His presence will sit upon us. தேவன் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது ஜனங்களுடைய வார்த்தை ஒட்டாது, தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்கள் நம்மை ஒட்டி இருக்கும். When God surrounds us, not the words of the people but the promises of the Lord will surround and sit on you. பேதுரு இது அழகா சொல்றாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சாதாரண வாக்குத்தத்தங்கள் இல்ல. Over here Peter clearly defines about the promises that's given to us by God. வசனத்துல அழகா போட்டிருக்கு, மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள். Exceedingly great and precious promises. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வாக்குத்தத்தங்கள் சாதாரண வார்த்தை நினைச்சிட்டீங்களா? And this is not just a normal promise or a words of the Lord. நான் உங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். I would like to remind you this. சாதாரண வார்த்தைகள் இல்ல. These are not just normal words. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். Exceedingly great and precious promises. இத கேட்கும்போது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? How many people are glad to hear this? நம்ம அநேக நேரத்துல மாசம் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம், அனுதினமும் வாக்குத்தத்தத்தை. அதனால
அதனால அது ஒரு சாதாரண காரியம் நினைச்சிடுறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதுனா அது சாதாரண வார்த்தைகள் அல்ல, மகா மேன்மையும் அருமையுமான வார்த்தைகளாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கு. விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. As we are receiving the promises every day, every month and every year, we may look at this as a normal promise, but today as per this verse, the promises that comes out of the mouth of the Lord are exceedingly great and precious. இங்கிலீஷ்ல பாருங்க, great and precious, மகா மேன்மையான விலை மதிக்க முடியாத வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். And the Lord has given us promise that is priceless and precious. எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். How good a God is. அருமையான வாக்குத்தத்தம், வெறுமையான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்க மாட்டார். அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். The Lord has given us exceedingly great promises, not the promises of whiteness. மேன்மையான சொல்வது உயர்ந்த வார்த்தைகளை வாக்காய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். And the Lord has given his words as promises which is exceedingly great. மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். When we read verse 3, we get to know how we obtain this promise. அத வாசிக்கலாமா? 2 பேதுரு முதல் அதிகாரம் 3வது வசனம். Let's turn to read 2 Peter chapter 1 verse 3. As his divine power has given to us all things that pertain to life and godliness, through the knowledge of him who called us by glory and virtue. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. நமக்கு தந்தருளின இந்த வாக்குத்தத்தங்கள் எங்கிருந்து வருதுன்னா, மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். And we are receiving all these promises by his glory and his virtue and through the knowledge of knowing the Lord. நம்மை தேவன் எப்படி அழைத்திருக்கிறார்னா, அவர் மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்த அவரை அறிகிற அறிவிலிருந்து இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்கிறது. And we are getting these promises based upon the knowledge of knowing God by his virtue and his glory. இந்த மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா தேவனை இன்னும் அதிகமா அறிந்து கொண்டே இருக்கணுங்க. If you need to obtain this exceedingly great promise, you need to have the knowledge of knowing him. அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதிலிருந்தும் வேத வசனங்களை பிரசங்கங்களை கேட்கிறதிலிருந்தும் அதிகமாய் தேவனை அறிந்து கொள்ள நீங்க நம்ம புரிந்துக்கிறோம் என்னன்னா, மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். By reading the word of God, by listening to the sermon, you will get to know about the Lord. When you know more, you will receive the exceedingly great promise. அதே நேரத்துல ஒரு உறுதி இருக்கு. And we have another confirmation. மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நிறைந்து நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறபடினால் இவைகள் நிச்சயமாகவே நிறைவேறும், ஒருபொழுதும் விழுந்து போகாது என்கின்ற ஒரு உண்மை நம்முடைய நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. Since we are receiving these promises through his glory and virtue, none of these promises will fall in the ground, and we have that confirmation. அதனுடைய உண்மையை 138வது சங்கீத 2வது வசனத்தின் முடிவில் நாம் பார்க்கிறோம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். And the conclusion of it we are reading in Psalm 138 verse 2, for you have magnified your word above all your name. மற்ற எல்லா புகழ்ச்சி எல்லா கனத்தை பார்க்கிலும் தேவன் என்ன செய்றாரா, அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். More than all the fame and all these things, the Lord is glorifying his word. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்த உண்மை உள்ளவராய் And காணப்படுகிறார். the Lord is faithful enough to honor the word of his in your life. விசுவாசிங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க Say பாருங்க. amen if you believe it. அப்படினா அவரை அறிகிற அறிவிலே அவருடைய வார்த்தையை நாம் உட்கொண்டு அதிலே தேவனை அறிந்து கொள்ள அனுபவம் இருந்ததுனா நம்முடைய வாழ்க்கையில மகிமையை கொண்டு வர தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். When we make it a point to consume the word of the Lord every single day, the Lord honors the word and brings in a glory in our life. அநேகர் வாக்குத்தத்தங்களை ஒரு பலன் அல்லது ஒரு ஈவ், ஒரு gift, எனக்கு கிடைக்க போற ஒரு ரிவார்ட், போனஸ், ஆசீர்வாதம் என்கின்ற மாதிரி பார்த்துறாங்க அநேக நேரத்துல. Many people are viewing a promise like a blessing or a reward or a bonus point. ஆனா பேதுரு இந்த 4வது வசனத்துல சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு அருமையான வித்தியாசமான நோக்கத்தை அவர் கொடுக்கிறார். நான் இத வாசிக்கும் போது தான் புதிய ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தேன். தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். But over here Peter gives a different perspective regarding the purpose behind the promises of the Lord, and I would like to share that with you. பேதுரு சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன நோக்கத்தோட கொடுக்கப்படுகிறது தெரியுமா? And in what purpose all these promises are given here? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இவைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. These promises are given to us so that we may be partakers of the divine nature. என்ன தெரியுமா?
தேவனுடைய திவ்ய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். All these great promises are delivered to us so that we become the divine partakers of his nature. அப்படினா இந்த வாக்குத்தத்தம் நம்ம சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருந்து ஒரு பரிசு நமக்கு கிடைக்கிறது போல இல்ல. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது தேவனோடு தெய்வீக சுபாவம் நம்மிலே வளருகிறதாய் காணப்படுகிறது. நான் இன்னொரு விதமா சொல்லுவேன், என்னன்னா அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் பெருகுகிறதாய் காணப்படுகிறது. When we receive the promises of the Lord, the holiness is getting increased in our life. இத நான் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to highlight a difference to you. மனிதனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது சில நேரம் திருப்தி வரும், முக்காவாசி நேரம் ஏமாற்றங்கள் தான் வரும். When we hold on to the promises of the man, sometimes we'll be satisfied, but most of the time we'll end up in dissatisfaction. நான் இத செய்திறேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்து முடிக்க மாட்டாங்க. They will say that they will finish this, but they will not. இந்த ஒரு காரியத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிள்ளைகள் இடத்துல அநேகர் சொல்லியிருப்பாங்க, நீங்க வளரும் போது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, என்னன்னா அப்பா நீ வந்து எப்படியாவது 10th பப்ளிக் முடிச்சிரு, கஷ்டப்பட்டு 10th பப்ளிக் முடிச்சிரு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். When we speak to children, we often tell you somehow struggle and finish 10th standard, and after that you can relax. எத்தனை பேர் உங்ககிட்ட அதை சொல்லியிருக்காங்க? How many people have told you like this? எத்தனை பெற்றோர் நீங்க சொல்லியிருக்கீங்க இத? As parents, did you say like this to your children? 12th மட்டும் நீ முடிச்சிருப்பா, கஷ்டப்பட்டு என்ன பண்ணு, காலேஜ்ல போய் நீ என்ன பண்ணலாம், ஃப்ரீயா இருக்கலாம். And the child, when he's doing his higher secondary, you will still tell him somehow struggle and finish 12th standard, and in the college you can be free. அவனும் ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லிட்டு மாடு மாதிரி படிச்சிட்டு இருப்பான். And that boy will be studying to relax one day. அப்புறம் ஒன்னு சொல்லுவாங்க, நீ காலேஜ் மட்டும் என்ன பண்ணு, கஷ்டப்பட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், ஃப்ரீயா நீ இருக்கலாம். Even during that phase, the parents will say somehow struggle and finish the college, and after that you can be free. இது எல்லாத்தோட பெரிய பொய் ஒன்னு இருக்குது. And there is a bigger lie than all these things. நீ கல்யாணம் மட்டும் பண்ணிரு, Just get married, அப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம். and after that you can relax and be free. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்ல வேண்டாம், சொல்லாதீங்க, ஆமென்னு சொல்லாதீங்க. ஆனா யோசித்து பாருங்க, காலேஜுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்க நேரமா வரும். காலேஜ் முடிச்சோடனே எப்போ வேலை, அடுத்தது கல்யாணம், என்னென்னமோ பொறுப்புகள் நம்ம சுத்தி வரது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு என்ன, அதை மட்டும் நீ முடிச்சிரு, எப்படி அப்புறம் என்ன பண்ணலாம், ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கலாம். After graduation, parents would have told that you can relax, but there are a lot of responsibilities that comes in your way. ஆனா மனிதனுடைய வாக்குகள் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒருபொழுதும் பரிசுத்தத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை பெட்டர் ஆகிறதுக்கு நேரா நம்ம நடத்துமா இல்லையான்னு தெரியல. ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு நேராய் அதிலே பங்குள்ளவர்களாய் நாம் இருக்க தேவன் நம்மை மாற்றுகிறவரா இருக்கிறார். Even in our lives, when we hold on to the exceedingly great precious promises of the Lord, that will enable us to partake in the divine nature of the Lord. நமக்கு இருக்கிற பெரிய உறுதியான ஒரே பிரதானமான வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் நான் சொல்லுவேன் தெரியுமா? 1 யோவான் 2:25 நம்ம பார்க்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். What is the divine supreme promise that the Lord has given us? It's recorded in 1 John 2:25, and this is the promise that he has promised us, the eternal life. மற்ற அநேக நாம் விசுவாசிக்கிற காரியங்கள் நிறைவேறாம போலாம், ஆனா இந்த காரியம் இயேசுவை விசுவாசித்த நாம் அனைவருக்கும் நித்திய ஜீவன் நிச்சயமா உண்டு. விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And other promises might be fulfilled or not, but this promise where the Lord has promised an eternal life will surely be fulfilled. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை தேவன் நிச்சயமா அவரை விசுவாசிகள் நித்திய ஜீவனை தருகிறவரா இருக்கிறார். Since the God so loved the world, he gave his only son, and that is the reason the Lord has assured us that he will give us eternal life. So இந்த பேதுரு சொல்லுகிற இந்த கண்ணோட்டத்துல இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கலாமா? And we are going to see in the perspective of Peter how he gave this promise. தேவன் நித்திய ஜீவனை எனக்கு தருகிறார் என்ற வாக்குத்தத்தத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன், என் கவனம் அதுல தான் இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்காது. If you are focusing on the promise where the Lord give us eternal life, then there will be no space for sin. நம்முடைய சிந்தையின் முக்கியத்துவம் எங்க இருக்குன்னா அவருடைய சித்தத்தை நான் செய்யணும். Our mindset will only be focused on accomplishing the will of God. தீமையான காரியத்தை விட்டு நான் விலகி நடக்க வேண்டும். We need to abstain and walk away from the sin and the evil things. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து தேவனை விசுவாசிக்கிறது நான் உறுதியா இருக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கம் இருக்கும். அப்படியே என்ன தெரியுமா, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில மறுரூபம் துவங்குகிறதாய் காணப்படுகிறது. You and I who are going to invest
our trust in the promises of the Lord, we will get a transformation along with the eternal life. இன்றைக்கும் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Even today, I would like to encourage you. வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்கிற போனஸ் மாதிரி பார்க்காதீங்க. ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று செட் பண்ணுகிற, அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தரமாக பாருங்க. அதை நம்ம பற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமும் மறுரூபமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே காணப்படும். Therefore, do not see the promises as the reward or a bonus point. See it as the aspect where the Lord transforms your life with His divine nature. ஆகவே ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இதை எப்போ நிறைவேற்றுவீங்கன்ற ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே இதை நிறைவேற்றுறதுக்குள்ள உம்முடைய தெய்வீக சுபாவம் என்னிலே விளங்க கிருபை தருவீராக. Therefore, whenever you get the promises, do not pray when this promise will get fulfilled, but ask the Lord, Lord, you give me the divine nature until it's fulfilled. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க, அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவரா இருக்கிறார். Because we have a great hope on the Lord will surely do whatever He said. நம்ம வேணா மாறிப்போம், அவர் வார்த்தை மாறவே மாறாது. We can change, but the words of the Lord will never change. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. And He's not a man to lie. அதனால அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார் என்ற பெரிய நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. Therefore, there's a confirmation in our life that the Lord will surely accomplish whatever He said. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், நம்மை சுற்றி தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற பயணத்திலே பரிசுத்த வாழ்க்கையை வாழ உம்முடைய தெய்வீக சுபாவத்திலே நான் பங்குள்ளவனா இருக்க எனக்கு பலன் தருவீராக. Father God, I'm being surrounded by a lot of promises and I'm in the journey of inheriting it. In that journey, you give me your divine nature. இரண்டாவது ஒன்று பார்க்கலாமா? Secondly, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். Philippians chapter 4 verse 7. And the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and minds through Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இரண்டாவதா பார்க்கிறோம், தேவன் நம்மை சூழ்ந்து அவர் இருக்கிறார்னா அவருடைய சமாதானம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. Secondly, when the Lord is surrounding us, God's peace will also surround us. பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்தில் பவுல் அழகா சொல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்கிறார். And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. இந்த உலகத்துல எல்லா நேரங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சமாதானம். And there is only one thing where the entire world is searching is peace. சொல்லுவாங்க, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு இல்ல. And many people say I've lost my peace of mind. என் சிந்தையில என் மனசுல எனக்கு ஒரு சமாதானம் இல்ல. In my mind, in my heart, I do not have a perfect peace. நான் அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானமே இல்ல, சமாதான குறைச்சல் காணப்படுகிறது. In all the situations I'm facing in my life, there is no peace. People are complaining. எந்த இடத்துல தேடினாலும் அநேகருக்கு அந்த சமாதானம் கிடைக்கிறது இல்ல. Whichever places they try to find it, they're not able to seek this peace. ஒருவர் இப்படியாக சொன்னா, என்னன்னா பாஸ்டர், நான் என்னுடைய பொறுப்பு என்னுடைய வேலை இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது தனியா போயிட்டாதான் எனக்கு சமாதானம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. One person said, I need to set aside all my responsibilities. I need to run away so that I can be peaceful. ஆனா நான் சொன்னேன், நீங்க எல்லாத்தையும் விட்டு ஓடுனீங்கன்னா தனிமை உங்க சமாதானத்துக்கு எடுத்து விட்டுரும். But I told him, if you run away from all these things, then you'll become a loner. எதுமே வேணாம்னா அதுக்கு அப்புறம் தனிமை நம்முடைய வாழ்க்கையில சிந்தையில சமாதானமா இருக்க முடியுமா? தனிமை வந்துருச்சுனா if you run away from all these responsibilities, you'll get a loneliness, and can you be with that? சிலர் சொல்லுவாங்க, என்னை சுத்தி ஆட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தனியா மட்டும் என்னால இருக்கவே முடியாது. And many people would say, I cannot be alone, I need to be surrounded by people. நான் தனியா இருந்தேன்னா என் மைண்ட் யோசிக்கிறதை நான் சமாளிச்சு தப்பிச்சு வர்றதுக்குள்ள ஏதாவது ஆயிடும் எனக்கு, நான் தனியா மட்டும் இருக்க மாட்டேன். அநேகர் பயப்படுவாங்க. And many people will be very scared to be lonely because a lot of thoughts will creep inside their heads. அதனால தான் நான் சொல்றேன், என்னன்னா மனிதர் கொடுக்க முடியாத சமாதானத்தை நம்முடைய தேவன் தர உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். And that is the reason the Lord is faithful enough to give a peace that a man cannot give. சில நட்பு, சில உறவுகள், சில மனிதர்கள் சில சமாதானத்தை நம்ம கொண்டு வரலாம். Some friendships, certain relationship and certain people can bring some peace into our life. நீங்க ஒரு வார்த்தை மாத்தி சொல்லினா போதும், அவங்க போகும்போது சமாதானத்தை சேர்த்து எடுத்துட்டு போய்டுவாங்க. But if you try to alter a word, then they will take away all the peace from your life and they'll go away. ஆனா தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் இருக்கிற உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில தெய்வீக சமாதானத்தை நமக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். Even in our life, when we are amidst of all these confusion, the Lord is able to give us His divine peace. மனிதனுடைய முயற்சி எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்க சமாதானம் கொண்டு வரணும், யாரோ ஒருவருக்கு சமாதானம் கொடுத்து வரணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவருடைய சூழ்நிலையை மாற்ற ட்ரை பண்ணுவீங்க. இந்த சிச்சுவேஷன் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? சமாதானம். இந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னா சமாதானம் வந்துடும் என்று மனித அந்த ஞானத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய்வோம். Even in your life, if you want to resolve a conflict, to bring in a peace in a person's life, you will try to change their situations. ஆனா என்னுடைய தேவன் மிக அழகாக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். But my Lord is working so beautifully here. அநேக நேரங்கள்ல சூழ்நிலை மாறி இருக்காது, ஆனா அவரை நீங்க நம்பும் பொழுது அந்த சூழ்நிலையின் மத்தியில அவருடைய தெய்வீக சமாதானம் வெளிப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. In many a times the situations may not change, but you will see the divine peace is getting manifested in that very situation. பிலிப்பியர்ல பவுல் பேசுறாதான், தேவ சமாதானத்தை நமக்கு கொடுத்தவர் சொல்லுகிறார். I have given the peace of God. ரெண்டு விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உடைக்கப்படுகிறதை நான் யோசித்து பார்த்தேன். And I was thinking two different things which tries to break our peace in our life. முதலாவது நம்முடைய உணர்ச்சிகளிலே, எமோஷன்ஸ்ல. And firstly, it is our own emotions or feelings. மற்றொரு காரணம் என்னன்னா, நம்முடைய சிந்தையில நான் எதை சிந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ, நான் என்னுடைய சிந்தை நான் யோசிக்காத இடத்துல போயிட்டே இருக்கு, அதனால எனக்கு சமாதானமே இல்லை. And second thing is because of your own thoughts, because you're thinking a lot of things, and that is the reason you're losing your peace. நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மூளை, இந்த சிந்தை வந்து மிகவும் வல்லமை உள்ளது. And the brain, powerful, which is given by God. அது என்ன காரியத்தை வேணாலும் உங்களுக்கு கற்பனை பண்ணுவதற்கு, கற்பனையில உங்க இருதயத்துல சிந்தையில கொண்டு வர அதால முடியும். Whatever things that you can imagine, it will allow you to visualize all the random things. ஆனா உங்க மூளை என்ன பண்ணு தெரியுமா? எப்போ தூங்க நினைக்கிறீங்களோ அப்பதான் பிரச்சனை எல்லாம் கொண்டு வரும் உங்களுக்கு நினைவுல. What the brain will do whenever you want to sleep, then it will remind you of your problems. நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகள் நம்முடைய இருதயத்துல இருக்கு. All our feelings and emotions are there in our heart. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தையில இருக்குது. All our thoughts are there in our mind. சோ உண்மையான சமாதானம் வேணும்னா அது தேவ சமாதானம் தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த சமாதானம் தான் நம்முடைய சிந்தையையும் நம்முடைய இருதயத்தையும் என்ன பண்ணுது? காத்து கொள்ளுகிறதா இருக்குது. And what is the genuine peace? The genuine peace is something that is given by the Lord Himself, because that is something that guards your heart and your mind. இயேசு எப்படி நமக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? How the Lord has informed us He will give us His peace. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. John 14:27 we read, peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you, let not your heart be troubled, neither let it be afraid. எனக்கு ரொம்ப இந்த வசனம் பிடிக்கும். இயேசு என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் வேற ஒரு இடத்துல இருந்து உனக்கு சமாதானத்தை வாங்கி உனக்கு கொடுத்துட்டு போறேன்னு சொல்ல, என்னிடத்துல இருக்கிற சமாதானத்தை உனக்கு நான் விட்டுட்டு போறேன். I like this verse very much because the Lord never said I'm going to borrow the peace from somewhere, but He said my own peace I'm going to give it to you. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சமாதானம் நமக்குள்ள இருந்தாதான் மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். Even in your life, when you have the peace in your own heart, you can give that peace to someone else. நம்மை சுற்றி பதட்டம், நம்மை சுற்றி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம போற இடத்துல குழப்பமா இருக்கும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னை சுற்றிலும் இருக்கிறார், என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற சூழ்நிலையை தேவன் கட்டளையிடுவாருங்க நிச்சயமாக. Even in your life when you're surrounded with a lot of confusions and panics, you'll end up in such kind of a situation, but today in your life when the Lord is surrounding you, His peace surrounds you. இயேசு அவர் சொல்லுகிறார், அவருக்குள்ள சமாதானம் இருந்தபடியா ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன். Since Lord Jesus had peace within Him, that's the reason He gave it to us. அவர் சமாதானத்தை கொடுத்துட்டு அழகா ஒரு காரியத்தை சொல்றாரு, என்ன தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. After giving the peace, Lord Jesus says, let not your heart be troubled, neither it be afraid. கலங்கின இருதயத்திற்கு ஒரே தீர்வு என்னன்னா தேவனுடைய சமாதானம் தான். And what is the solution for the hearts that is troubled? It is Lord Jesus. சில சூழ்நிலையை பார்த்தோன்னா இதயம் எல்லாருக்குமே கலங்கிடுவாங்க. Looking at certain situations, people's heart will get troubled. எப்படி இதை சமாளிக்க போறேன்? How am I going to manage this? இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நான் வெற்றியோட வெளியே வர போறேன்? How am I going to come out seeking success from this அப்படிப்பட்ட situation? கலக்கங்களோட இருக்கீங்கன்னா இன்றைக்கு சொல்றேன், தேவ சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது கலங்கின இருதயங்களை தேவன் ஆறுதல் படுத்துகிறவரா இருக்கிறார். Today if your heart is troubled for all these
these dire situations, when our Lord God surrounds us, His divine peace surrounds us. சில பயங்கள் மனிதனுடைய வார்த்தையினால போக்க முடியாது. And there are certain fears we cannot be wiped away by the words of man. ஆனா சமாதானம் உங்களை சூழ்ந்து இருக்கும் பொழுது தேவன் பயங்களை நீக்குகிறவரா இருக்கிறார். But when God's peace is surrounding you, He wipes away all the fears. தேவன் நம்மை சூழ்ந்து இருக்கிறபடினால அவருடைய சமாதானம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. Since the Lord is surrounding us, His peace is also surrounding us. அந்த சமாதானத்தை சுமந்து செல்லுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. And the Lord will change us as people who are carrying His peace. மற்றொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 91வது சங்கீதம் 11 12 வசனங்களை வாசிக்கலாமா? Thirdly, let's read Psalm 91 verse 11 to 12. For he shall give his angels charge over you to keep you in all your ways. In their hands they shall bear you up, lest you dash your foot against a stone. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். ஆமென். தேவன் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து இருக்கிறது. When the Lord surrounds us, His protection is also surrounding us. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் அல்ல, Not only His promises, அவருடைய சமாதானம் மாத்திரம் அல்ல, not only His peace. அவர் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது. When God surrounds us, His protection surrounds us. அந்த தேவனுடைய பாதுகாப்பு நம்ம சுற்றி இருக்கும்போது எந்த திசையில பார்த்தாலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்க பார்க்க போகிறீங்க. Since we have the protection of the Lord, whichever direction that you're turning, you'll see the Lord is battling for you. தேவன் அவர் அனுமதிக்காம எந்த காரியமும் வாழ்க்கையில வர முடியாது. And no things will happen in life without being permitted by God. அவரே உங்களை சூழ்ந்து கொண்டு காணப்படுகிறார். He is the Lord who surrounds you. இந்த உலகத்துல அநேக ஆபத்துகள் நம்மை சுற்றி காணப்படலாம். In this world we might be facing a lot of dangerous things. அநேக காரியங்களிலே இந்த உலகம் வளர்ந்திருக்கிறது, டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, மெடிசன் நிறைய காரியங்கள் வளர்ந்திருக்கிறது. ஆனா மனிதனுடைய அந்த பாவ சுபாவம் அது மாறாததுனால அநேக அநியாயங்களும் அநேக தீமைகளும் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. And there might have been a lot of technological advancements in this modern society, but the sinful nature of man continues to do injustices. நான் விசுவாசிக்கிறேன், என்னைக்கு தெரியுமா எந்த ஒரு அநியாயமோ எந்த குற்றமும் நடக்காம இருக்கும், எல்லோருடைய இருதயமும் இயேசுவிற்கு முழுமையாய் சரணடைஞ்சுனா, என்னைக்கு சரண்டர் ஆகுதோ அர்ப்பணிக்குதோ அன்னைக்கு தான் பாவம் தீமை எதுவும் இல்லாத ஒரு நாள் வருங்க. I believe when all our hearts surrender completely to the Lord, that is when there will be no room for sin or any injustices in this world. மனிதர்கள் தங்களுடைய இருதயத்தை இயேசுவிற்கு முழுமையாய் அர்ப்பணிக்காம இருக்கிற வரைக்கும் பாவம் அவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே காணப்படும். Until we delay in surrendering our hearts to the Lord, we will see things of sins in our life. நாமும் இன்றைக்கு நீதிமான்களா இருக்கிறோம்னா நம்முடைய கிரியையினால அல்ல, அவருடைய இரத்தத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Even today, if you are living a righteous life, it is not because of our own skill, it is because of the blood of Christ. அப்படிப்பட்ட உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறது தெரியுமா, அவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்குது என்று தேவன் சொல்லுகிறார். And we are living in such a kind of the world, and this is the promise that the Lord is giving us, telling that He is with us. அவர் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது, அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்கிறதாய் காணப்படுகிறது. And we see here when the Lord surrounds us, His protection will also surround us. 91வது சங்கீதம் விசேஷமாக தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பை குறித்து பேசுகிறது. Psalm 91 speaks about the supernatural protection that the Lord is delivering to His children. இதுலயும் விசேஷமா அந்த தேவ தூதர்கள் எப்படி நம்மை காத்துக்கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். And also it mentions how the angels of the Lord is carrying us. ஆனா இந்த தெய்வீக பாதுகாப்பு என்றைக்கு நமக்கு தைரியத்தை தரும்னா, நம்ம வாழ்க்கையில என்றைக்கு விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்குதோ அப்பதான் இந்த பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். When faith begins to do His work in his life, and that is when we get this divine protection of God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many people believe this? ஏன் இத சொல்றேன் தெரியுமா? The reason why I'm telling all these is, அநேகர் நாம் தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கின்றதை மறந்துறோம். and many a times we forget that the protection of the Lord is there within our life. ஏன்னா உலக பிரகாரமான கண்களினாலே தேவ தூதர்கள் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதை நம்மால பார்க்க முடியல. Because in the worldly eyes we fail to see that the angels of the Lord is protecting and carrying us. இங்க இருக்கிற எத்தனை பேர் தேவ தூதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறதை நீங்க கண்களால் பார்த்திருக்கீங்க? And how many of you have witnessed in your own eyes that the angels of the Lord are carrying you? நான் சில சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலருடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறந்தபடினால் எழுத்தின் பிரகாரம் தேவதூதர்களுக்கு அவங்க பார்த்திருக்காங்க. I have heard some testimony, and literally when the Lord opens the spiritual eyes of certain people, they'll be able to see the angels doing their job. ஆனா அநேகர் நாம பார்த்ததில்லை. ஏன் இதை நான் சொல்றது தெரியுமா? அநேக நேரத்துல நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசிக்கணும் வசனம் சொல்லுது. ஆனா அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா தேவனுடைய பாதுகாப்பு என் கூட இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். Many a time, since the faith is not working in our lives, we tend to ask
ask a question whether we are protected by God or not. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய வீட்டை பாதுகாக்க நீங்க ஒரு செக்யூரிட்டி வைக்கிறீங்க. அந்த செக்யூரிட்டி நீங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அங்க இருந்து பாதுகாக்கிறத உங்க கண்ணில் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் இவர் என்ன பண்றாரு, அவருடைய வேலையை சரியா செய்றார். If you're appointing a security to take care of your house, only when your eyes see what he's doing in his house, then you will believe him. நாம் அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்குன்னா அது நம்முடைய கண்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம விசுவாசிக்கிறோம். What is protection? Whatever things that we are seeing in our own eyes, that is when we have a guarantee that we are being protected. உங்க வீட்ல ஒரு சிசிடிவி போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அந்த கேமராவை மேல மாட்டிட்டோம், அந்த கேமரால என்ன வீடியோ தெரியுதுன்னு தனியா ஒரு டிவியில் போட்டு பார்ப்போம். அப்போதான் நமக்கு ஒரு சரி இதில் எல்லாமே தெரியுதுன்ற ஒரு நம்பிக்கை. சும்மா ஒரு கேமரா வச்சா நமக்கு அந்த நம்பிக்கை வருமா, தைரியம் வருமா? வராது. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுதுன்றதை தெரிஞ்ச உடனே தான் நமக்கு என்ன வரும், ஒரு பெரிய தைரியம் வரும். பாதுகாப்பு நம்முடைய கண்களால் எப்போ ஆதாரத்தை பார்க்கிறோமோ அப்போதான் நமக்கு நம்பிக்கை வருகிறது. For example, if you are installing a CCTV camera in your home, when you see all the videos, you will believe that our house is protected. Similarly, the protection is received only when you have a faith. ஸோ ஆகவே இந்த நாளிலும் நாம் தேவன் இந்த வசனத்தில் அவர் இந்த மாதிரி போட்டிருக்கப்படினா நான் விசுவாசிக்கிற உண்மையாகவே தேவ தூதர்கள் அவர் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஜெபிப்போம், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக, உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு என்னை சுற்றி இருக்கிறத இந்த நாளிலிருந்து நான் அபரிவிதமாய் பார்க்க போகிறபடினால் நன்றின்னு சொல்லுங்க. As recorded in this verse, we need to firmly believe in the promises of the Lord, telling, Lord, I'm going to believe that you have sent your angels to take charge over me and to protect and carry me. தேவன் என்னை சுற்றி இருக்கிறார், நான் போகிற இடத்துல எல்லாம் தேவன் என்னை பாதுகாத்து, அந்த ஒரு தேவன் ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் தைரியமா நடந்து செல்வீங்க. எந்த விதமான சாபங்களுக்கும் எந்த விதமான சாத்தானின் கிரியைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் பயம் வராது. ஏன்னா தேவ தூதர்கள் என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய தைரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா வரும். Today when you're surrounded by the promises and all these things of the Lord, you will have the protection and you will walk with wisdom, guarding yourselves. அது மாத்திரம் இல்ல, இந்த பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்குது என்கின்றபடினால நாம் ஞானம் இல்லாம காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவருடைய ஞானத்தோட அனுதினமும் கிரியை செய்வது அவசியமாய் காணப்படுகிறது. As we have the protection of the Lord, we cannot do certain things in a foolish manner. You need to do things in a wise way. நான் வாலிபர்களோட அநேக காரியங்களை ஊழியத்தை செய்து அவங்களோட பேசி கொண்டிருக்கிறபடினால நான் சொல்லுவேன், பார்ப்பா நீ இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டிட்டு அப்புறம் ஆண்டவர் பாதுகாக்கலன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ஞானமா உன்னை காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சில தவிர்க்க முடியாத காரியங்கள் இருந்துச்சுன்னா அங்க தேவன் நிச்சயமா உன்னை காப்பாற்றுவார். ஆனா உன்னை காத்துக்கொள்ளுகிற ஞானத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். To the youngsters, I always tell them, the Lord has given you the wisdom to protect yourself, so that you need to be very responsible whenever you ride a bike. நம்ம எங்கயாவது போகும்போது தேவதூதர் நம்மோட இருக்கிறாங்க, கரெக்ட் தான். It is true that wherever you are going, the angels of the Lord is there with us. ஆனா அப்படியே தான் ஞானத்தோட சில காரியங்களை செய்யணும். Which means we have to do things in a wise manner. தேவன் நம்ம கொடுத்த ஞானத்தை நாம் பயன்படுத்துகிறதும் தேவன் நம்மை பாதுகாக்கிற அனுபவம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Whenever we use the wisdom that is given by the Lord, that is also an experience where we are guarded by the Lord. ஞானத்தோட நம்மை நாம் காத்துக்கொள்ளுவோம், தேவனுடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு நடத்தி கொண்டே இருக்கும். Let us guard ourselves with the wisdom that the Lord has given us. The Lord's protection will be there with us. கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். Finally, let's meditate one thing. 1 பேதுரு முதல் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to read 1 Peter chapter 1 verse 5. Who are kept by the power of God through faith for salvation, ready to be revealed in the last time. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு நம்ம சொல்றார், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். And over here Peter says we are kept by the power of God. கடைசியா பார்க்கிறோம், தேவன் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை நம்மை சுற்றி இருக்கிறது. Finally, when God surrounds us, his power also surrounds us. அவர் வல்லமையாய் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். And he is faithful enough to accomplish things in a powerful manner. இந்த உலகத்துல மனிதரை நீங்க பாக்கும்போது அந்த பவர், அத்தாரிட்டி, அந்த வல்லமை, அதிகாரம் எனக்கு கிடைக்காதான்னு அநேகர் ஏங்கிட்டு இருக்காங்க. அநேகர் அதற்காக என்ன வேணாலும் செய்ய ஆயத்தமா இருக்காங்க. Even in this world, people are longing to get the power and the authority, and they are ready to do whatever it takes. ஒரு பதவியோட கூட சேர்ந்து வருகிற பவர் அநேகர் ரொம்ப பிடிக்கும். A power that comes from the authority, many people like that. ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு பொசிஷன், அதிலிருந்து வர பவர் அவ்வளவு
அப்படி ரொம்ப அடிக்டிவா அவர்களை மிகவும் கவருகிற ஒன்றாய் A காணப்படுகிறது. job title or a name of the position, it is something which is attracting a person. இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரம் பவர்லாம் நமக்கு கிடைக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் தெய்வீக வல்லமை நம்மோட தங்கி இருக்கிறது. I do not know if we will get all the worldly powers or not, but the divine power of the Lord is there with us. தேவன் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்னா அவருடைய வல்லமை நம்மை சூழ்ந்து காணப்படுகிறது. When the Lord is surrounding us, which means His power is also surrounding us. நீங்க பலவீனமாய் ஒவ்வொரு இடத்துக்கு நடந்து போன நாட்கள் முடிந்தது. தேவனுடைய வல்லமையோடு பலத்தோடு நடந்து போகிற நாட்கள் இன்றிலிருந்து துவங்குகிறது என்று தேவன் சொல்லிக் The கொண்டிருக்கிறார். days where you were walking in a weak manner are all over, because now you are going to walk with the divine power of God. ரோமர் 8:37 பார்க்கிறோம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். Romans 8:37, yet in all these things we are more than conquerors through Him who loved us. நம்மை நேசிக்கிற தேவனால நாம் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். And we are the conquerors in this world because of Him who loved us. நாம் தோற்று போன ஒரு சுபாவத்தை நடந்து போக கூடாது. And we should not walk in a weaker manner that we have lost certain things. ஜெயம் கொண்டவனாய் தேவன் என்னை வைத்திருக்கிறார். The Lord has kept me as an overcomer. அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. ஒரு ஆமென் சொல்லுங்க. His victory is my victory. அவர் ஜெயித்தபடியால் நானும் ஜெயித்தவனா இருக்கிறேன். Since He succeeded, I also succeeded. நாம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. Since we are the children of God, the victory of the Lord is our victory. அவர் சாத்தானை ஜெயித்தபடியால் நாமும் சாத்தானை ஜெயித்திருக்கிறோம். Since He won the devil, we also won the devil. அவர் மரணத்தை மேற்கொண்டபடியால் நாமும் மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். Since He overcame death, we have the higher authority and the power over the death. வியாதி அவர் மேற்கொண்டபடியால் நாம் வியாதியின் அதிகாரம் நம்முடைய கையில தேவன் கொடுத்திருக்கிறார். Since He overcame the diseases, the Lord has given us the authority over the diseases. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் தேவன் நம்மை And வைத்திருக்கிறார். the Lord has kept us as conquerors in this world. இந்த வல்லமை எப்ப தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில முழுமை அடைகிறது? When this power gets manifested in our life, அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பாருங்க. amen. But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. எப்போ இந்த பலனடைகிற சூழ்நிலை வருதுன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. When you have the Holy Spirit in your life, that is when you get this power. ஆவியானவருடைய நிறைவு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்போது தேவ வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்க அனுபவிப்பீங்க. When you have the fulfillment of your Holy Spirit in your life, you will enjoy and experience the power of the Lord. இந்த தேவ வல்லமை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டு கிரியை செய்துனா பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வரும்போது அவருடைய நிறைவு நம்மில் இருக்கும்போது தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். When we receive the Holy Spirit wholeheartedly, when we receive the fulfillment of the Holy Spirit, that is when we receive this divine power of the Lord. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வல்லமையிலே தைரியத்தோட நடக்க தேவன் நமக்கு பலன் தருவாராக. Having received the Holy Spirit, may the Lord help us to walk in the power. தேவன் நம்மை சுற்றிலும் நம்மை சூழ்ந்து கொண்டபடினால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. Since the Lord is surrounding us, His promises is also surrounding us. அவருடைய சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. His peace is surrounding us. அவருடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து கொள்கிறது. His protection is surrounding us. அவருடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. And His power is there with us. ஆண்டவரே நீர் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால் நன்றி அப்பா. Father God, we thank you as you are surrounding us. எங்களுடைய வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல உம்முடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை நடத்த போகிறதை நாங்க பார்க்க போகிறபடினால் நன்றி ஆண்டவரே. Father God, in the upcoming days we are going to witness that your power is leading us, and we thank you for that. என்னுடைய ஞானம் போதாது ஆண்டவரே. My knowledge is not enough, Lord. என்னுடைய பலன் போதாதப்பா. Our strength is not enough, Lord. என்னுடைய வல்லமை போதாது ஆண்டவரே. My power is not enough, Lord. தேவ வல்லமை என்னை சுற்றிலும் இருந்து என்னுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்ய துவங்க போகிறபடினால் நன்றி. Father God, I thank you as your power is going to do His work in my life. தேவனுடைய வல்லமை அநேக பலவீனங்களை இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறது. The power of Lord is changing all the weaknesses. தேவ வல்லமை அநேக பலவீனங்களை உங்களுடைய வாழ்க்கையில மாற்றிக் கொண்டே காணப்படுகிறது. And the power of the Lord is strengthening you, taking away all the weaknesses. தேவ வல்லமை அநேக பயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிக் கொண்டு காணப்படுகிறது. The power of the Lord is wiping away all the fears in your life. இன்றிலிருந்து நான் போகிற இடம் எல்லாவற்றிலும் தேவனை நான் பார்க்க போகிறேன். From today, wherever I'm going to see my Lord. நான் என்னை சுற்றி தேவன் என்னோடு இருக்கிறதை நான் பார்க்க போறேன். In all the directions that I'm
I'm going to see that the Lord is there with me. எனக்காய் நீர் வாசல்களை திறக்க போகிறபடியால் நன்றி. Thank you as you're going to open gates for me, Lord. எனக்காய் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறபடியால் நன்றி. Thank you for prospering things for me in my life. சமாதான குறைச்சலை சந்தித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள்ல தேவ சமாதானம் இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே வெளிப்பட போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. Families which are facing the lack of peace in them, today the Lord is going to give them the divine. இதுவரைக்கும் பார்த்திராத அனுபவங்கள், All the experiences that was never seen before. இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காத எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், All the expected blessings that we were waiting for a very long time. அநேக தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், All the blessings that were hindered. ஆண்டவரே இது எல்லாவற்றையும் கட்டளையிட்டு நீர் எங்களை நடத்த போகிறபடியால் Father God, you command everything and you're going to lead us, Lord. எங்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை ஆசீர்வாதம் இதுதான். எங்கள் தேவன் எங்களை சுற்றிலும் இருக்கிறீங்க. Our greatest hope is our Lord is surrounding us. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். Father God, we thank you and praise you for that. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். Father God, we are holding on to our promises. உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு நீ நடத்துவீராக. Father God, you command peace to your children and you lead them. உம்முடைய பாதுகாப்பும் வல்லமையும் அவர்களோடு இருந்து அவளை ஆசீர்வதிக்கட்டும். Father God, let your protection and power be with them and bless them, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும்